1985 டிசம்பர் 11ஆம் தேதி சிண்டி மேல இன்னொரு அட்டாக் நடக்குது. அவங்க வீட்ல இருந்து 6 மைல் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு டிச்சில மயக்கமான நிலையில சிண்டியை கண்டுபிடிக்கிறாங்க. சிண்டியோடைய கையில ஒரே ஒரு கிளவுஸ், கால்ல ஒரே ஒரு பூட், இது மட்டும் தான் இருக்குது. உடம்புல ஏகப்பட்ட இடத்துல கத்தியால கட் பண்ணப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கழுத்துல எப்பவும் போல கருப்பு கலர் நைலான் கயிறை வச்சு இருக்கப்பட்டிருக்குது. இந்த வாட்டியுமே யாரு தன்னை அட்டாக் பண்ணா என்ன நடந்துச்சு அப்படின்னு சிண்டிக்கு எந்த ஒரு ஞாபகமும் இல்ல. லோக்கல் போலீஸுமே சிண்டி பொய் தான் சொல்றாங்க, இதுவுமே ஒரு ஃபேக்கான இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க. அதனால இந்த கேஸ் மேல எந்த ஒரு ஃபாலோஅப்பும் பெருசா அவங்க பண்ணல. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் சிண்டியை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்குது. அதனால தன்னுடைய ஃப்ரெண்ட் ஆக்னஸ்க்கு கால் பண்ணி ஒரு 2 நாள் நீயும் உன்னுடைய ஹஸ்பண்ட் டாமும் என்னுடைய வீட்டுல ஸ்டே பண்றீங்களா அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. அதுக்கு அந்த கப்பலும் யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே நடுராத்திரி இருக்கும்பொழுது பேஸ்மெண்ட்ல இருந்து ஏதோ ஸ்ட்ரேஞ்சா ஒரு சத்தம் வரதா சிண்டிக்கு கேக்குது. சிண்டி தன்னுடைய ரூம்ல இருந்து எந்திரிச்சு போயிட்டு ஆக்னஸை எழுப்பி பேஸ்மெண்ட்ல இருந்து வர சத்தம் உனக்கும் கேக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த கப்பலுக்கும் இந்த சத்தம் கேக்குது. அதனால 3 பேருமே பொறுமையா பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு பாக்குறாங்க. அந்த இடத்துல மொத்த பேஸ்மெண்ட்டுமே நெருப்பு பத்தி எரியறதை இவங்க நோட்டீஸ் பண்றாங்க. இமிடியேட்டா 911க்கு கால் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சிண்டி போயிட்டு போன்ல டயல் பண்றாங்க. ஆனா அந்த போன் வயர் கட் பண்ணப்பட்டிருக்குது. அதனால வெளியே இருக்கக்கூடிய யார்கிட்டயாச்சும் சொல்லி 911க்கு கால் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக டாம் வெளியே ஓடுறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த டோரை ஓபன் பண்ணி பார்க்கும்பொழுது வெளியே யாரோ ஒரு நபர் நின்னுட்டு இருக்காரு. அந்த பர்சன் கிட்ட இந்த வீடு நெருப்பு பத்தி எரியுது, 911க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அவரு எதையுமே சொல்லாம இமிடியேட்டா அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறாரு. அந்த பர்சன் யாரு என்ன அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. அதனால டாம் ஒருத்தர் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கிறாரு. அவரு 911க்கு கால் பண்றாரு. ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்க இமிடியேட்டா வந்து அந்த நெருப்பையும் அணைக்கிறாங்க.